எக்ஸ்மென் படத்துல உல்வரினோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ற அடமான்டியம் ஆகட்டும் இல்ல கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்ட்ல இருக்கக்கூடிய வைப்ரேனியம் ஆகட்டும், இந்த அளவுக்கு சரியலான ஒரு ரியல் லைஃப் எலிமெண்ட் தான் டங்ஸ்டன். மதுரையில் நடந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு எதிராக மக்கள் போராடி ஒரு வழியாக அதில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த விஷயம் தான் இந்தியா ஃபுல்லாக இப்போ பேசப்பட்டு இருக்கு. ஸோ எதுக்காக மக்கள் மதுரையில் போராடினாங்க அண்ட் அந்த இடத்துல டங்ஸ்டன் மைனிங் நடந்துச்சுன்னா என்னோட பதவியவே நான் ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த இடம் எவ்வளோ முக்கியமானதாக இருந்திருக்கும். அண்ட் எதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்வம் காட்டினாங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த குண்டு பல்புக்குள்ள ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் டங்ஸ்டன். டங்ஸ்டனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் உல்ஃப்ராம். 18th செஞ்சுரியில் ஜெர்மனியில் முதலாக ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல் பார்க்கறதுக்கு உல்ஃபோட ஃபரு மாதிரியே இருக்கு அப்படிங்கிறதுனால அதை உல்ஃப்ராமைட் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. அந்த கல்லில் இருந்து ப்ராசஸ் பண்ணி தான் டங்ஸ்டன் எடுத்தாங்க. டங்ஸ்டனோடைய ஆதி காலத்து பேர் தான் உல்ஃப்ராம். இதனால தான் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனோட சிம்பிள் டபிள்யூன்னு இருக்கும். ஸோ இப்படி டங்ஸ்டனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டனுடைய மெல்டிங் பாயிண்ட் 3422 டிகிரி செல்சியஸ். அயன் கூட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5555 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ரீசன்னால தான் குண்டு பல்பெல்லாம் அதிக ஹீட்டை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் டங்ஸ்டனை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ தான் எல்லாருமே எல்இடி லைட்டுக்கு மாறியாச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டங்ஸ்டன் வெறும் ஹீட்டை மட்டும் தாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. டங்ஸ்டன் ரொம்பவே டென்ஸாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே டியூரபிளாகவும் இருக்கக்கூடிய ஒன்று. அதனாலேயே ட்ரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து சுரங்கத்தை தோன்றதுக்கு யூஸ் பண்ணுற மெஷின்ஸில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே டங்ஸ்டனில் தான் செஞ்சுருப்பாங்க. மிசைல்ஸில் அதனுடைய டிப்ஸை டங்ஸ்டனை வச்சு தான் செய்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் ப்ரெஷரை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ், சேட்டலைட்ஸ், ஏர்பிளேனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் டங்ஸ்டன் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுறாங்க. ஆர்மரை தொலைச்சிட்டு போய் தாக்குற அளவுக்கு அதிக டென்சிட்டி இருக்கிறதுனால ஆர்மர் பியர்சிங் புல்லட்ஸை டங்ஸ்டனை வச்சு தான் செய்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் டங்ஸ்டன் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. எக்ஸ்ரே மிஷின்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணி ஒரு ஷீல்டாக ஆக்ட் ஆகுது. ஸ்கேல்பெல் பிளேட்ஸ் மாதிரியான சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அது ஷார்ப்பாக ரொம்ப காலத்துக்கு இருக்குது. நம்மளோட ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்னு எலக்ட்ரானிக் சைடாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்லரியில் என்கிரேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் டங்ஸ்டனோட ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போது மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அப்புறம் நாயக்கர்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய 5000 ஏக்கருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு மைனிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்தா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியுடைய சிஸ்டர் கம்பெனி. ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்காம சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா? 2020 ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீமாக லான்ச் பண்ணுறாங்க. அதுபடி இந்தியா ரொம்பவே செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், அதாவது பொருட்களை மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணாமல் சொந்தமாக எல்லாத்தையும் தயாரிச்சுக்கலான்னு முடிவு பண்ணி நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு சர்வே பண்ணாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்னு மைனிங் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் இருக்குது. அதில் 2023 ஒரு புது சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 11D அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஆட் பண்ணாங்க. அந்த செக்ஷன் படி 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸை ஏலம் விடுறதுக்கான உரிமை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற ரூல் தான் அது. இந்த ஆக்டுக்கு கீழே தான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அரிட்டப்பட்டி அப்புறம் நாயக்கர்பட்டியில் மைனிங் ரைட்ஸை ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரூலில் யூனியன் கவர்மெண்ட் காம்போசிட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த கம்பெனிக்கு தேவைப்படுற லேண்டை அலோகேட் பண்ணுவாங்க. முதல்ல எதுக்காக இந்த 11D அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க? 2018 யூஎஸ் கவர்மெண்ட் நம்ம இனிமேல் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை நோக்கி தான் போகிறோம், அதனால் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக்யூர் பண்ணோம் அப்படிங்கிற ரூலை கொண்டு வராங்க. இதை தொடர்ந்து 2021 இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஒரு ஒப்பந்தம் உருவாகுது. அதை பேஸ் பண்ணி 2023 11D அப்படிங்கிற செக்ஷன் ஆட் பண்ணி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாத்தையும் செக்யூர் பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் டங்ஸ்டன். 2022 பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 படி அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய 200 ஹெக்டேர் ஏரியாவை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சாங்க. இங்கே 250 பேர்ட் ஸ்பீஷீஸ், ஃப்ளாக்ஷிப் ராப்டர் ஸ்பீஷீஸ், 72 லேக்ஸ் இருக்குது. அது போக 2300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், குடைவர கோவில்னு நம்ம கல்ச்சுரல் ரிலேட்டடான நிறைய திங்ஸ் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டோட முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிரிய பகுதி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்னு அறிவிச்சிட்டாங்க.
பொதுவாக ஒரு எத்தனை சதுர கிலோமீட்டர் இந்த ஹாட்ஸ்பாட் அறிவிச்சோம்னா அதுக்கு வெளியே வந்து சூழலியல் கூறுதிறன் கொண்ட பகுதின்ற எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், அங்கே அதுக்கு அடுத்து பஃபர் ஜோன் இருக்கும். ஏன் இதை பிரிக்கிறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 100 ஏக்கரில் வந்து ஒரு சரணாலயம் இருக்குது, ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குன்னா அதுக்கு வெளியே வந்து ஒரு 20 ஏக்கர் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வைப்பாங்க. அதுக்கு வெளியே இன்னொரு 20 ஏக்கர் வந்து பஃபர் ஜோன் வைப்பாங்க. இது ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த வெளியே இருக்கின்ற பகுதிகளில் எந்த மாற்றங்கள் அல்லது எந்த வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்றாலும் அதோட பாதிப்பு வந்து இந்த 100 ஏக்கருக்குள்ள வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வைல்ட் லைஃப் பார்க்குக்கும் சாங்சுரிக்கும் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், பஃபர் ஜோன் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்னா சுற்றி ஒரு சூழலியல் கூடுதல் கொண்ட பகுதி வந்து இருக்கும், அதை சுற்றி ஒரு பஃபர் ஜோன் இருக்கும். அப்போ இந்த பகுதியிலும் நீங்கள் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்லையும் பஃபர் ஜோன்லையும் என்ன செய்யக்கூடாது ஒரு சின்ன லெவலில் வந்து எதாவது பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சுரங்கம் தோண்டுவதெல்லாம் நீங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி பஃபர் ஜோனில் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு பிரச்சனை தான். டங்ஸ்டன் நம்ம நாட்டுக்கு தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக டங்ஸ்டன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த லிஸ்ட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாடு 1-2% டங்ஸ்டனை தான் ப்ரொவைட் பண்ணுது. அதை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அந்த இடத்துல கிடைச்ச வரலாற்று சூடுகள் ரொம்பவே முக்கியமான ஒரு ரீசன். ஆல்ரெடி தமிழ் பெருசா இல்லை சமஸ்கிருதம் பெருசான்னு இந்தியா ஃபுல்லாக போர் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் தமிழுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற அந்த வரலாறை மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறதுலாம் நியாயமே இல்லை. ஒரு வழியாக மக்கள் நடத்தின போராட்டத்துக்கு பலன் கிடைச்ச மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மதுரை மைனிங் ஆக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது நமக்கு கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். நாம் வாழற இந்த பூமி நமக்கும் இங்கே இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானது தான். நாம தான் அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். தமிழ்நாட்டில் தான் முதலாக அயன் ஏஜ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழுக்காகவே இருக்கிற வரலாறையும் நாம தான் காப்பாற்றணும். ஏன்னா இது நம்மளோட உரிமை. தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி டெல்டா ரீஜன்ஸை எப்படி ஒரு தனி ஆக்ட் கொண்டு வந்து ஹார்ம்ஃபுல்லான இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, அதே மாதிரி இதுக்கும் ஒரு தனி ஆக்ட் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி ஏரியாஸை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு லீகல் வேலிடிட்டி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளால் தப்பிக்க முடியும். நன்றி.